ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா யுவராஜ் அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு சிஸ்டர் வந்து நீங்க பூஜை ஜாமான் கிளீன் பண்றீங்க இல்லையா, அதோட சபினா வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டே இருக்காங்க. நானும் வீடியோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து லேட் ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ற சபினா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சபினா. இது வந்து நம்ம கடையில கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். பெருசு வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் வந்து பெருசு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சின்ன பாக்கெட் தான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நான் எப்படி பூஜை ஜாமான் கிளீன் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி புளி வந்து கொஞ்சமா தண்ணியில ஊற வச்சுட்டு பஞ்செல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், கையால மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து புளி வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சபினா வந்து நம்ம வாங்கி அந்த சபினா இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கையாலே வந்து தேய்ச்சிப்பேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ரெண்டு சேர்த்து நம்ம தேய்ச்சாலே நல்லா பூஜை ஜாமான் வந்து பளிச்சுன்னு இருக்கும். நீங்க வந்து இன்னும் வந்து உங்களுக்கு 2 வாரம் நல்லா கருக்காம இருக்கும்னா இன்னும் ஒரு டிப்ஸ் வந்து சொல்றேன். இதை ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 2 பேர் இருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு பூஜை ஜாமான் நம்ம கழுவுறோம் இல்லையா, கழுவிட்டு உடனே வந்து ஒரு துணி வச்சு தொடச்சி காய வச்சுட்டா ரொம்ப சூப்பரா வந்து ஒரு 3 வாரம் போல கருக்காம நல்லா பளிச்சுனே இருக்கும். எல்லா பூஜை ஜாமானும் கழுவிட்டு உடனே வந்து நம்ம பொட்டு வைக்காம கொஞ்சம் நேரம் வெயில்ல காய வைக்கணும், இல்ல ஃபேன் காத்துல காய வச்சுட்டு பொட்டு